எனக்கு சின்ன வயசில் கேட்ட கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அதை நான் சொல்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த இயற்கையான காளானை பற்றி. இப்போது புத்தில் வந்து காளான் பிடுங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது பார்த்த உடனே இது சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா காளான் எப்படி வந்தது அப்படிங்கிறக்காக அப்போ ஒரு கதை சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு வீட்டில் வந்து மாமியார் மருமகள் இருக்காங்க. அந்த மருமகள் வந்து மாசமாக இருக்குது. மாதமாக்கும்போது அந்த வீட்டில் அந்த அன்னைக்கு சோறாக்கி கோழிக்கறி குழம்பு வச்சுருக்காங்க. வச்சுட்டு அந்த மாமியார் வந்து சமைச்சிட்டு வச்சுட்டு அந்த மாமியார் வந்து தண்ணிக்கு போயிடறாங்க. இந்த மருமக மாசமாக இருக்கிறா. அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த கோழிக்கறி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் மாமியாருக்கு அடங்கித்தான் மருமகள்லாம் இருப்பாங்க. அவங்க போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க, அவங்க சொல்கிறது தான் செய்வாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் அந்த அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை வந்தங்காட்டி, சரி மாமியார் வரக்குள்ளே கொஞ்சோண்டு சோத்தை போட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து தட்டில் சாப்பாடு கோழிக்கறி குழம்பு ஊற்றிட்டு ஒரு வாய் வைக்கும்போது மாமியார் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுது. வந்த உடனே ஐயோ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சோத்தை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போகும்போது அங்கே வந்து ஒரு புத்து இருந்துச்சாமா. அந்த புத்தில் கொண்டு போய் அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டையுமே அந்த கோழிக்கறி குழம்பு எல்லாத்தையும் கொட்டிடுச்சாமா. கொட்டிட்டு வந்துருச்சு பயத்தில். சரின்ட்டு அப்புறம் அந்த கோழிக்கறி தான் வந்து காளானாவும் அந்த சாப்பாடு வந்து ஈசலாவும் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த இயற்கை காளானுக்கு வந்து நிகர் எதுவுமே கிடையாது. இப்போல்லாம் எத்தனையோ செயற்கை காளான் செய்கிறாங்க. ஆனால் அந்த இயற்கை காளான் வந்து சும்மா ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இது மட்டும் போட்டு நல்லா வதக்குனாவே அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். நல்லா சோறு பிசைஞ்சு அதுலேயே நல்லா சாப்பிடலாம். நல்லா சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கேன். இப்போல்லாம் அந்த மாதிரி காளான் கிடைக்கிறது இல்லை. அப்போல்லாம் நாங்கள் தோட்டத்தில் இருந்தோம். அப்போ வந்து எங்கள் அப்பா போய் வேலி சுற்றி பிடுங்கிட்டு வருவார். பெரும்பாலும் அந்த புத்துகளில் நிறைய புத்து இருக்கிற இடத்துல நிறைய காளான் இருக்கும். அப்புறம் அப்படி பிடுங்கிட்டு வருவார். நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி காளான் கிடைக்கிறதில்ல. நல்லா இந்த மழை பெஞ்சு பூமியெல்லாம் நல்லா குளிர்ந்து வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா? ஒரு 4-5 நாள் வெயில் அடித்த கடைசியில் வெயில் அந்த நிலம் காய காய அப்படியே நிலத்துக்குள்ளே இருந்து அப்படியே காளான் மேலே புடச்சிக்கிட்டு வரும். பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அந்த காளான் பிடுங்கிட்டு வந்து சாப்பிடணும். அதுவும் அந்த காளான் அன்னைக்கு வர்ற காளான் அன்னைக்கு தான் சாப்பிட முடியும். இல்லைன்னா புழு பிடிச்சிரும். எங்கள் ஊரில் நான் சின்னதாக இருக்கும்போது இப்படி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. எனக்கு அது நினைவில் இருந்துச்சு. இப்போ ஒரு வீடியோ பார்த்தோன்னே எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் உங்களுக்கு சொன்னேன். சரிங்களா? இயற்கை காளான் தான்.